போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதுதான் நீ வெளியே வந்துட்டல, அதை பத்தி பேசாத விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் கோவப்பட்டு உங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூக்குலயே குத்திடுறான். அவங்களும் கோவப்பட்டு அந்த காரை விட்டு இறங்கிட்டு உனக்கு உன் வீட்டுக்கார முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இவன் ஒரு நாள் வேலையில இருக்கும்போது பயங்கரமா வயிறு வலி வந்தது. அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனா நீங்க அதிகமா குடிச்சு உங்க லிவர்ல டேமேஜ் ஆகி போயிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவனும் வீட்டுக்கு வந்தவனே அவனோட வைஃப் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றான். அவனும் நான் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், உனக்காகவும் குழந்தைக்காகவும் நான் இனிமே குடியெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நடிக்கிறான். இப்போ அந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அவனுமே வந்து அவங்க மாமியார் கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போயிட்டு என் மேல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களும் அந்த டெலிவரி பாய் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவனுக்கு இது தெரிஞ்ச உடனே அந்த டெலிவரி பாய் போய் மிரட்டிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பார்க்கறதுக்காக போறான். இப்போ அந்த டெலிவரி பாயும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நமக்குள்ள ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்றது உங்க புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, கோவமா உங்களை பார்க்க அங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணுமே பயந்து போயிட்டு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது கூட பார்க்காம அந்த பொண்ணு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அந்த டெலிவரி பாய் எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் அவனை பத்திலாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லின்னு அந்த பொண்ணை வந்து படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அதனால அந்த பொண்ணு வயித்துல இருந்த குழந்தை அபார்ஷன் ஆயிருது.